ஒரு அரசாங்கம் கட்சி தலைமைக்குத்தான் கடிதம் எழுத வேண்டும். ஆனா சீஃப் செக்ரட்டரி இண்டிவிஜுவல் எம்பிஸ்க்கு கடிதத்தை அனுப்புகிறார். திமுக தலைமைக்கு கடிதம் எழுதல, அதனால எந்த எம்பிக்களும் போக மாட்டாங்க அப்படின்னா இது திமுக தலைமைக்காக மட்டுமே எடுத்த முடிவா தான் இருக்கு. மக்களுக்காக எடுத்த முடிவா தெரியலையே. தலைமைக்காக எடுத்த முடிவு இல்ல. முதல்ல நீங்க தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனை ஆல் பார்ட்டி மீட்டிங் போடாத நீங்க இது கூட்டு கூட்டினா என்ன அர்த்தம்? எம்பிக்ல எல்லா ஓட்டும் விடுதலை சிறுத்தைகளுக்கு விழுந்த ஓட்டு, ஐஎம்எலுக்கு விழுந்த ஓட்டு, காங்கிரஸுக்கு விழுந்த ஓட்டு, தவேகாவுக்கு எதிரான ஓட்டு. அவங்க அங்க போய் ஏதோ கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க. அவங்க எல்லாம் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக இருக்காங்க. புதுசா தாவேகாவுன்னு யாருக்கும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அந்த சிறப்பு தீர்மானத்துல எதுக்காக அதை பத்தி காவேரி மேகதாது பத்தி தானே பேசுறோம். எதுக்காக நிர்மல்குமாரும் ஆதவ அர்ஜுனாவும் நாளைக்கு எம்பி மீட்டிங்ல கலந்துப்பீங்களா, நாளைக்கு எம்பி மீட்டிங்ல கலந்துப்பீங்களா, எதுக்கு 2-3 தடவை கேட்குறீங்க? அது சம்பந்தமா அசம்பிளி பேசிட்டாங்க, எல்லாரும் எல்லாம் காவேரியை பத்தி பேசுறாங்க. நீங்க அதை எடுக்கிறீங்க கையில. விஜய் என்ன பண்றாரு? விஜய் மட்டும் மத்திய அரசு சீரியஸா எதிர்க்கிறாரா? எதிர்க்கிறனாலும் அவர் நம்ம தமிழகத்துக்கு என்ன வேணுமோ அதுக்கான விஷயத்துக்கு குரல் கொடுக்கறதோ இல்ல கேட்கறதோ அந்த விஷயத்தை முன்னெடுத்துக்காரு. இல்ல எடுக்கிறாருங்க, பட் அவர் பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பேசாம தானே இருக்காரு. FCRA சட்டத்தை எதிர்க்கிறாரா? பாய முடிந்தானே இருக்காரு. நம்ம பெங்களூர் போக நினைச்சதுக்கு காரணம் ஒருவேளை இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துல. நமக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா ஆணையத்திட்ட சொல்லணும், இல்ல சுப்ரீம் கோர்ட்டை போய் கதவை தட்டணும். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறப்போ நீங்க திடீர்னு யாரை கேட்டுட்டு நீங்க கர்நாடகா பேச்சுவார்த்தைக்கு போறது முடிவு பண்ணீங்க? இவ்வளவு முக்கியமான பிரச்சனை யாராவது கலந்து ஆலோசிச்சீங்களா? பேசாதீங்கன்னு விவசாயிகள் சொல்றாங்க, பேசாதீங்கன்னு பாமக சொல்லுது, பேசாதீங்கன்னு அதிமுக சொல்லுது, திமுக சொல்லுது. நீங்க யாரை கேட்டு பேசுற மாதிரி டிசிஷன் எடுத்தீங்க? கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நீண்ட நாளுக்கு பிறகு சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சோம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஆட்சியே மாறிடுச்சு. கண்டிப்பா ஆட்சியும் மாறிடுச்சு, நிறைய காட்சிகளும் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நம்பிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எம்பிக்களுடைய அந்த கூட்டம் நடந்தது தொகுதி மறுவரையறைக்காக. இது நேத்தே அசம்பிளியில சொல்லிட்டாங்க, தொகுதி மறுவரையை செய்ய போறோம், ஸோ எல்லா எம்பிக்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் திமுக எம்பிக்களும் இல்லைன்னா அவங்க கூட இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம், தேமுதிக, அதே போல பாமக, அதிமுகன்னு சொல்லிட்டு எந்த எம்பிக்களுமே கலந்துக்கல? இதுக்கு பின்னாடியும் திமுக அரசியல் பண்ணுதான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இல்ல பாமக அதிமுக பின்னாடி திமுக அரசியல் பண்ணதான் தெரியாது. பாமக யார் பேச்சு பண்ணல, அவங்க யாரு கூடயும் இல்லை. ஆக்சுவலா அவங்க பாஜக கூட்டணியில இருக்காங்க. ஆனா அதிமுகவும் பாஜக கூட்டணியில தான் இருக்கிறதா ஒரு கணக்கு இருக்கு. அதனால இந்த தொகுதி வரையறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க கலந்துக்காத இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. ஏன்னா பாஜக கூட்டணியில இருக்காங்க. பாஜக அரசாங்கம் கொண்ட மசோதாவை பத்தின விஷயம், அதனால இவங்க அவங்க போய் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது எதிராக போட்டி போட்டவங்கனால கலந்துக்காத இருக்கிறதுக்கான ஒரு இது இருக்கு, அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். திமுக கலந்துக்காத இருக்கிறது, அது தேமுதிக திமுகவோட கூட்டணி கட்சியா இருக்கு, அது கலந்துக்காத. திமுக ஏன் கலந்துக்கலன்றது முக்கியமான விஷயம். அதாவது திமுக ஏன் கலந்துக்கல அப்படின்னா அது அவங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, முக்கியமான மேகதாது காவேரி விஷயத்த நீங்க அனைத்து கட்சி கூட்டாத விட்டீங்க. நீங்க அப்படி கூட்டாத விட்டுட்டு இதுக்கு மட்டும் கூட்டுறீங்களா? இது மசோதாவின்னு வர மாதிரி தெரியல, இதுக்கு என்ன அவசரம்? அவங்க நினைக்கிறாங்க இந்த மசோதா விஷயத்துல, இந்த டீலிமிட்டேஷன் மசோதா விஷயத்துல பாஜக திமுக சப்போர்ட் பண்ணோம், அதனால இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டா திமுகவுக்கு சங்கடமா இருக்கும், நம்ம கலந்துக்கிறதுக்கு சங்கடமா இருக்கும், அதை எக்ஸ்போஸ் பண்ணலாம். பிஜேபியோட திமுக க்ளோஸா இருக்கிறத எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த எம்பி மீட்டிங்கை போட்டா அவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க, வரமாட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டோட விரோதி, தமிழ்நாட்டுக்கு எதிராக அவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம பிரச்சாரம் பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு தமாகா பண்ண ஒரு வேலையா திமுக நினைக்கிறாங்க ஆக்சுவலா. அதனால இவங்க திமுக சொல்றாங்க, நீ முக்கியமான விஷயத்துல மீட்டிங் போடல, மேகதாது காவேரி விஷயத்துல நீங்க மீட்டிங் போடல, நீங்க தமிழ்நாட்டுக்கு தெரியாத அனைத்து கட்சிக்கு சொல்லாம நீங்க பாட்டு காவேரி விஷயத்துல நேரத்தில் போய் பேச பார்த்தீங்க, யாரை கேட்டு போய் பேச பார்த்தீங்க? அது முடிஞ்சு போன விஷயம், அது கோர்ட்ல எல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அதுல நீங்க எப்படி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம்? பேச போறதே அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. அதெல்லாம் பண்ணிட்டு யாரையுமே கேட்காம நீங்க பேசுறதுக்கான முடிவு எடுத்துட்டு இப்போ நீங்க அதுல அரசியல் கட்சி கூட்டத்தை கேட்டு நீங்க போய் பேசணும், அந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீங்க தீர்மானிச்சா பரவாயில்ல. நீங்க உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்தீங்க, கடைசியில சிவகுமார் நீங்க வர வேணாம்னு சொல்லிட்டாரு. இப்போ அதுல உங்களுக்கு ஒரு தோல்வி வந்தோடனே டக்குனு என்ன பண்றீங்க, விஷயத்தை மாத்தி பிளேட்டை மாத்தி திசை திருப்பறதுக்காக இந்த டீலிமிட்டேஷன்ல எம்பி கூட்டத்தை கூட்டுறீங்க. எந்த கட்சியாவது தங்களுடைய எம்பிக்களை தானே அனுப்புவாங்களா? முதல்ல தலைமைக்கு லெட்டர் எழுதணும், அதிமுக தலைமைக்கு எழுதணும், திமுக தலைமைக்கு எழுதணும், பாமக தலைமைக்கு லெட்டர். நீங்க நேரடியா அந்தந்த எம்பிக்கள் லெட்டர் அவங்க எம்பிக்கள் சுயமா டிசைட் பண்ணுவாங்களா? நீங்க இது ஏதோ ஒரு அதாவது வரமாட்டாங்க,
இவங்க வரமாட்டாங்கன்னு வச்சுட்டு நம்ம இவங்களை வந்து தமிழர்களுக்கு விரோதி, தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்படுறாங்கன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணலான்ற அந்த ஐடியாவில் தான் அந்த தாவேகா இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணிருக்கிறதா டிஎம்கே பார்க்குறாங்க. நேற்று அவங்க துறைமுருகன் அறிக்கையிலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ஆல் பார்ட்டி மீட்டிங் மேகதாதுக்கே கூப்பிடல, நீங்கள் அதை நீங்கள் முதல்ல பண்ணுங்க, அதை பண்ணிருந்தீங்க, அதுக்கப்புறம் இதை கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்போ தமாக பண்ணதும் தாவேகா பண்ணதும் வந்து சரியில்லை. அது அவங்க அதுக்குள்ள ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அதை வந்து திமுக சொல்கிறாங்க, நீங்கள் இதை அரசியல் பண்ணுறீங்க, ஒரு நாடகம் நடத்துறீங்க, இதில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு தனிமொழி அறிக்கை விடுறாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம அதாவது எப்படியாவது வந்து பாஜகவுக்கு ஆதரவா திமுக இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ற ஒரு விஷயத்த தாவேகா கையில் எடுக்கிறாங்க. நீங்க அது மாதிரி கையில் எடுத்தீங்கன்னா நாங்கள் கலந்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை, நாங்க உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் டீலிமிட்டேஷன் எதிர்த்து இருக்கோம், நாங்க அந்த காலத்திலேயே எதிர்த்தோம், நாங்க 5 மாசம் முன்னாடியே எதிர்த்தோம், அது மசோதாவே தோத்து போச்சு. இப்போ வரும்போது நாங்க என்ன நடவடிக்கை எடுப்போறது எங்க கையில இருக்கு, நீங்க எங்களுக்கு ஒன்றும் பாடம் சொல்ல வேண்டாம், நீங்க கூப்பிட்டு நாங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, முதல்ல முக்கியமான ஜீவாதார பிரச்சனை காவேரி மேகதாது அதுக்கு கூட்டத்தை போடுங்கன்னு திமுகவோட பாயிண்டா இருக்கு. அதனால அவங்க போக மாட்டேன்றாங்க. இல்ல இப்ப ரெண்டுமே முக்கியமான பிரச்சனை தான். ரெண்டுமே மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றப்போ, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு எல்லாருமே பார்த்தாங்க. நாடாளுமன்றத்துல போயிட்டு டீலிமிட்டேஷன் கொடுத்தப்போ கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு இதுக்கு நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொன்ன அந்த தலைமை இன்னைக்கு ஈகோ பிரச்சனையில மக்களுடைய பிரச்சனையை டீல விடுறாங்களான்றது தானே கேள்வியா இருக்கு. இல்ல வந்து திமுக தலைமைக்கு வந்து கடிதம் எழுதல, அதனால எந்த எம்பிக்களும் போக மாட்டாங்க அப்படின்னா இது வந்து திமுக தலைமைக்காக மட்டுமே எடுத்த முடிவா தான் இருக்கு, மக்களுக்காக எடுத்த முடிவா தெரியலையே. தலைமைக்காக எடுத்த முடிவு இல்லை. முதல்ல நீங்க தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனை ஆல் பார்ட்டி மீட்டிங் போடாது, நீங்க இதுக்கு மட்டும் கூட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? எம்பிக்கல அதை முதல்ல பண்ணுங்க, தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை கவனிங்க, அப்புறம் டீலிமிட்டேஷன் பார்க்கலான்றதான் திமுகவோட விஷயம் இருக்கு. இல்ல இதுவும் தமிழ்நாட்டு மக்களுடைய அதுல நீங்க பண்ணல, அதுல நீங்க சரியா பண்ணல, அதுல நீங்க உங்க கடமையை தவறிட்டீங்கல்ல. நீங்க கடமையை தவிர்த்து உங்களுக்கு பார்லிமெண்ட்ல மெம்பரே கிடையாது, நீங்க என்ன கூட்டத்தை போடுறது அப்படின்னு திமுக ஒரு எம்பி கூட்டணிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட்டணியில இருக்கலாம், அவங்க எல்லாருமே தாவேகாவுக்கு எதிராக ஓட்டு வாங்கிட்டு தாங்க அங்க போனாங்க. எல்லாருமே எதிர்த்தவங்க தான் எல்லாருமே. தாவேகாவுக்கு ஒன்றும் எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க எல்லாம் தாவேகாவுக்கு எதிராக தான் ஓட்டு வாங்கிட்டு அங்க போனாங்க. எல்லா ஓட்டும் விடுதலை சிறுத்தைகளுக்கு விழுந்த ஓட்டு, ஐஎம்எலுக்கு விழுந்த ஓட்டு, காங்கிரஸுக்கு விழுந்த ஓட்டு, வைகோவுக்கு விழுந்த ஓட்டு, எல்லாமே திமுகவுக்கு எதிரான, தாவேகாவுக்கு எதிரான ஓட்டு. அவங்க அங்க போய் ஏதோ கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க, அவங்க எல்லாம் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக இருக்காங்க. புதுசா தாவேகா ஒன்றும் யாருக்கும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்சிகள் எல்லாமே ஏற்கனவே டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தான் இருக்காங்க, திமுகவும் எதிராக தான் இருக்கு. அதிமுகவுடைய இது அவங்களுடைய ஸ்டாண்ட் நமக்கு இது கிளியரா தெரியல. பாமக வந்து அதோட ஸ்டாண்டும் நமக்கு கிளியரா தெரியல. நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. திமுக ஸ்டாண்டு ரொம்ப கிளியரா இருக்கு, தாவேகாவோட கூட்டணி கட்சிகளோட ஸ்டாண்டு ஏற்கனவே கிளியரா இருக்கு. அவர் தாவேகா என்ன புதுசா அதுல கூட்டத்தை போடுறது? அவங்க ஏற்கனவே அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. உங்களோட அரசியல் நுட்ப அரசியல் என்னன்னா, இந்த வாட்டி மசோதாவை வந்து திமுக எப்படியாவது சப்போர்ட் பண்ணும், அவங்கள இந்த கூட்டத்துல கூட்டு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு தீர்மானத்துல அவங்களுக்கு உள்ள கொண்டாடணும்னு நீங்க ட்ரை பண்றீங்க. அதை அவங்க நாங்க வரமாட்டோம்னு டக்குன்னு ஒதுங்கிக்கிறாங்க. நீங்க பண்ற அரசியலை பார்த்து அவங்க ஒதுங்கிக்கிறாங்க. ஏன்னா பாமகவுடைய அன்புமணி அவர்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு அறியறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங் அப்படின்னா, இத்தனை எம்பிக்களை கூப்பிட்டு வச்சு திமுகவுடைய நிலைப்பாட்டை அறியறதுக்காக இப்படி ஒரு டிசிஷன் நேற்று அந்த சிறப்பு தீர்மானத்துல வந்து எதுக்காக வந்து அதை பத்தி காவேரி மேகதாது பத்தி தானே பேசுறோம். எதுக்காக நிர்மல்குமாரும் ஆதவ அர்ஜுனாவும் நாளைக்கு எம்பி மீட்டிங்ல கலந்துப்பீங்களா, நாளைக்கு எம்பி மீட்டிங்ல கலந்துப்பீங்களா, எதுக்கு 2-3 தடவை கேட்குறீங்க? அது சம்பந்தமா அசம்பிளி பேசினாங்க, எல்லாரும் எல்லாம் காவேரியை பத்தி பேசுறாங்க, நீங்க அதை எடுக்கிறீங்க கையில. அப்போ உங்க நோக்கம் தெரிஞ்சு போச்சு. அந்த சிறப்பு தீர்மானம் எடுத்து விவாதிக்கிறதுக்கான காரணமே, நீங்க நாளைக்கு மீட்டிங் வருவீங்கன்னா உங்களை வந்து கமிட் பண்ண வைக்க பாக்குறாங்க. உங்க நோக்கம் என்னன்னா வந்து இவங்க தற்சமயத்துக்கு வந்து திமுக வந்து கொஞ்சம் பாஜகவோட அந்த மசோதாவில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு வகையில பாஜக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் பரவலா இருக்கு. அப்ப அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். இவங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க நல்லா தெரியும், அதனால ஒரு மீட்டிங்கை போட்டு இவங்க கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறது, இவங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே தெரியும், அது தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம இவங்க தமிழர்களுக்கு விரோதமா இருக்காங்கன்னு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறது. இப்ப நாளையில இருந்து அசம்பிளியில ஆரம்பிச்சிருவாங்க, இன்னிலிருந்தே கூட நிக்க கூட ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சு இது திமுக தமிழர்களுக்கு விரோதமா இருக்குன்னு பாமக கூட விட்டுருவாங்க, அதிமுக கூட விட்டுருவாங்க. திமுகவே தமிழ்நாட்டுக்கு எதிரியா இருக்குன்றத அதுல நாளையில இருந்து அந்த பிரச்சாரத்தை அசம்பிளில இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அனைத்து கட்சி கூட்டம் அது திமுக எப்படி சமாளிக்க போகுதுன்றது அவங்களுடைய பாயிண்ட். நீங்க சொல்லி நாங்க ஒண்ணு மசோதா எதிர்க்கிறதோ ஆதரிக்கிறதோ நீங்க சொல்லி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. தமிழ்நாட்டு நலன்களை பத்தி எங்களுக்கு தெரியும், நீங்க எங்களுக்கு ஒன்றும் பாடம் எடுக்க வேண்டாம் அவங்க சொல்லிட்டு அவங்க போய் தான் இருப்பாங்க. இல்ல அப்படி இப்ப இவங்க இங்க மாநில அரசை எதிர்த்துட்டு அங்க மத்திய அரசை எதிர்த்துட்டு இவங்க எப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியும் சார்? இவங்க கிட்ட இருக்கிறது ஒரு 37 எம்பிக்கள் இப்ப ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க.
பாமக அதிமுகவோட சேர்த்து அப்படின்றப்போ இப்ப இவங்க தாவேக பக்கம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்ல இருக்க எந்த எம்பியுமே கணக்குல எடுத்துக்கல. அதாவது அவங்க இப்ப மாநிலத்துல இருக்கக்கூடிய எம்பிக்கள் இப்ப அங்க மத்திய அரசையும் எதிர்க்க முடியாது. ரெண்டு அரசியல்களையும் எதிர்த்துட்டு எப்படி திமுக அரசியல் பண்ண முடியும்? அவங்களுடைய பெரிய பொக்கிஷமே இப்போ வந்து கையில 22 எம்பிக்கள் இருக்குங்க, 8 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க. அதை வச்சுட்டு அவங்க அடுத்த 2 வருஷத்துக்கு பாலிடிக்ஸ் பண்ணணும். இங்க விஜய் எதிர்த்து கடுமையா பாலிடிக்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு ரீஜன் இங்க மாநிலம் முக்கியம். அவங்களுக்கு அவங்க பாஜகவை எதிர்த்து 3 எலெக்ஷன்ஸ்ல வின் பண்ணி வந்துட்டாங்க. இந்த வாட்டி அவங்க தோத்துட்டாங்க. அட் அ டைம் நீங்க 2 எதிரியை எதிர்க்க முடியாது. ஏதாவது ஒரு எதிரியை தான் எதிர்க்க முடியும். மாநிலத்தில் இருக்க எதிரி தான் முக்கியமான எதிரி. பார்க்கலாம் மத்தியில பின்னாடி வச்சுக்கலாம். தாவேக எதிர்க்கிறதுக்காக பாஜக கூட இணக்கமா போறதுக்கான ஒரு சொல்ல சூழ்நிலை முடியாது. கேக்குறேன். அரசியல்ல என்ன மாதிரி நிலைப்பாடுகள் வேணா எடுக்கலாங்க. அடுத்த 2.5 வருஷம் காலம் தள்ளணும்ல. 29 தேர்தலுக்கு முன்னாடி வரையும் திமுக தன்னுடைய அரசியல்ல வந்து தன்னை வந்து விஜய்க்கு எதிராக ஒரு கரெக்டான இடத்துல கட்டமைக்கணும்ல. அவங்க தங்களை வந்து தக்க வச்சுக்கணும்ல. அவரு ஊழல் வழக்கு போடுவாரு, பலவிதமான வழக்குகள் எல்லாம் வரும், அதை எதிர்த்து போராடணும், அவதூறு வழக்குல கைது பண்ணுவாரு, பல விஷயங்கள் இருக்குல்ல. அப்ப நீங்க 2 கவர்மெண்ட்டையும் எடுத்து நீங்க பாலிடிக்ஸ் எதுக்கு பண்ணணும்? தேவையில்லாம. பாலிடிக்ஸ்ன்றது என்ன? அரசியல்ல உங்களை தக்க வச்சுக்கணும். ஒரு தோல்வி வந்த பிறகு உங்க கட்சியை கட்டமைக்கணும், எதிரியை வந்து தோக்கடிக்கணும். அதுக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜி பலது ஒதுக்கணும். அப்ப 2 எதிரிகளை நீங்க உருவாக்கிட்டு போராட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு நலன்களுக்கு விரோதமாக ஏதாவது மத்திய அரசு பண்ணினாங்கன்னா அதுக்கு எடுத்து போராடுவோம், அவ்வளவுதான். மற்றபடி வாய மூடிட்டு இருப்போம். விஜய் இப்ப என்ன பண்றாரு? விஜய் மட்டும் மத்திய அரசு சீரியஸா எதிர்க்கிறாரா? எதிர்க்கிறனாலும் அவர் நம்ம தமிழகத்துக்கு என்ன வேணுமோ அதுக்கான விஷயத்துக்கு குரல் கொடுக்கறதோ இல்ல கேட்கறதோ அந்த விஷயத்த முன்னெடுத்துக்காரு. இல்ல எடுக்கிறாருங்க. பட் அவர் பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பேசாம தானே இருக்காரு. FCRA சட்டத்தை எதிர்க்கிறாரா? வாய முடிந்தானே இருக்காரு. அது வந்து அவருக்கு ஓட்டு போட்ட கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க. FCRA எதிர்ப்பாரு, எதிர்க்கிறாரு. அவரு ஓட்டு எதுக்கு? பல விஷயம் இருக்கு. கர்ப்பாம்பூச்சி போராட்டத்தை ஆதரிச்சாரா? நீட்டு விலக்கு தான் ஒரே தீர்வுன்னு சொன்னாரு. கர்ப்பாம்பூச்சி போராட்டத்தை ஆதரிச்சாரா? ஆதரிக்கலையே. பல விஷயம் இருக்கு. ஜீராம்ஜி திட்டத்தை ஏத்துட்டாரு. ஏன் ஏத்துக்காரு? நாங்க மத்திய அரசு எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்ப்போம்னாரு தேர்தலுக்கு முன்னாடி. தேர்தலுக்கு அப்புறமா அமைதியா இருக்காரு. ஏன்னா நிதி வாங்கணும். அவருடைய பிரச்சனை மத்திய அரசு நிதி வாங்கணும். அது அவருடைய ப்ராப்ளம். அது அவர் சமாளிக்கிறதுக்கான ஒரு பக்கம் காங்கிரஸையும் சேர்த்து வச்சுட்டாரு. இந்தியா கூட்டணியிலையும் போக முடியல அவரால். இந்தியா கூட்டணியிலையும் போனால் பாஜக கோச்சிப்பாங்க. அதை யோசிக்கிறாரு அவரு. அவருக்கும் பல சங்கடங்கள் இருக்குல்ல. திமுகவுக்கு எப்படி சில சங்கடம் இருக்கோ அவருக்கும் சில சங்கடங்கள் இருக்கு. 2 பேருமே வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் சேவா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் எதிர்க்க கூடாதுன்ற ஆனா தாவேக வந்து ஒரே ஸ்டாண்ட்ல தான் இருந்தாங்க. பாசிச பாஜக அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல பேசல, அது வேற விஷயம். ஆனா வந்து அவங்களுடைய ஸ்டாண்ட்ல கரெக்டா இருந்தாங்க. திமுக அப்படி இல்லை. எல்லா இடங்கள்லயுமே வந்து அவங்க கடந்த எலெக்ஷனை எப்படி எதிர்கொண்டாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பாஜக மையமா வச்சுதான் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயமே இங்க வந்து தமிழகத்துல தேர்தல் இல்ல, டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் தான் தேர்தலே அப்படின்னு தான் ஒரு விஷயத்த வந்து மையப்படுத்துறாரு. அவ்வளவு தூரம் எதிர்ப்பை காட்டிட்டு இப்ப பாஜக கூட போய் உறவா இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த வாக்குகளோ இப்ப இருக்கிற எம்பிக்களோ இல்ல இப்ப இருக்க எம்எல்ஏக்களோ கூட இன்னும் வருங்காலத்துல இருக்க மாட்டாங்கல்ல. அது நீங்க சொல்றீங்க. அவங்க பார்ட்டி நடத்துறாங்க. அவங்களுக்குதான் தனக்கு பார்ட்டி எப்படி தக்க வச்சுக்கணும்னு அவங்க தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. நீங்க வந்து அது எடுத்தோம். அந்த பாலிடிக்ஸை கையில் எடுத்தாங்க, தோத்துட்டாங்க. தோத்துட்ட பிறகு அவங்க ரீகன்சிடர் பண்றாங்க, நம்ம அடுத்த கட்டமா எப்படி மூவ் பண்ணலான்ட்டு. ஸோ அப்போ எதிரிகள் யாரு, நம்ம ஒழிக்க வேண்டிய எதிரி, முதல் எதிரி யாருன்னு பிளான் பண்றாங்க. நம்ம எதிர்க்க வேண்டிய முதல் எதிரி விஜய்ன்றாங்க. அப்போ விஜய் எதிர்க்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு பாக்குறாங்க. அந்த விஷயத்துல அவங்க இறங்குறாங்க. அதுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம இந்த எதிரியை பின்னாடி வச்சுக்கலாம், பாஜக எதிரியை பின்னாடி வச்சுக்கலாம். தமிழ்நாட்டு நலன்களுக்கு விரோதமா ஏதாவது வந்ததுன்னா அப்ப நம்ம ஃபைட் பண்ணலாம். சும்மா இதுக்கு ஆட்சியில் இருக்கும்போது நமக்கு பலவிதமான தொந்தரவுகளை பாஜக கொடுத்தாங்க. சித்தாந்த ரீதியா டிஎம்கேயும் பிஜேபியும் எதிராக இருந்தது. கவர்னர் மூலமா தொந்தரவு கொடுத்தாங்க, நிதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, பல விஷயத்துல பிரச்சனைகள் பண்ணாங்க, அதிகாரத்தை பிடிங்கினாங்க, பல விஷயங்கள். அதெல்லாம் போராட வேண்டிய அவசியம் இருந்தது. இப்போ ஆட்சியில் இல்லாத போது போராட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு நலன்களுக்கு பாதிப்பு உண்டாகும்படி ஏதாவது மத்திய அரசு பண்ணா எதிர்ப்பு குரல் கொடுக்கணும். அந்த இடத்துல கொடுக்கலனாதான் டிஎம்கே மேல ஒரு சந்தேகம் உண்டாகும். இவங்களுக்கு என்னன்னா வந்து நிதி கிடைக்கணும் சென்ட்ரல்ல இருந்து. இவங்க அதனால எந்தெந்த இடத்துல அடைக்க வாசிக்கணும், இந்தியா கூட்டணியில் நான் சேர மாட்டேன்னு விலகி இருக்காங்க. கோபால்சாமி புக் ரிலீஸா அதுக்கு நான் வரமாட்டேன், ராகுல் காந்தியோட ஒரே மேடையில் இருக்க மாட்டேன்னு கரெக்டா பிஜேபியை வந்து ரொம்ப கோபப்படுத்தக்கூடாது, அதே சமயம் காங்கிரஸையும் ரொம்ப கோபப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு மீடியமா பிளே பண்றாரு விஜய். இவங்க என்ன பண்றாங்க, பாஜக எதுக்கு நம்ம கோவப்பட்டோம், நம்மளுடைய பாலிடிக்ஸ்லாம் விஜய் நோக்கி தான் இருக்கணும்னு இவங்க ஒரு பாலிடிக்ஸ் இவங்க பண்றாங்க. இந்த பாலிடிக்ஸ்குள்ளதான் இந்த மேகதாது, இந்த டீலிமிட்டேஷன் பாலிடிக்ஸ்லாம் இதுக்குள்ளதான் ஓடிட்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு விஷயத்தை எடுத்து டிஎம்கே எக்ஸ்போஸ் பண்ண பாத்தீங்கன்னா இவங்க இன்னொரு விஷயத்தை எடுத்து ஐயா நான் உங்க சைடே வர மாட்டேன், நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன், நீங்க என்ன வேணா பிரச்சாரம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கவலையே இல்லைன்னு டிஎம்கே இருக்காங்க. ஓகே சரி, இப்போ நேற்று நடந்த சட்டமன்றத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி காவிரி விவகாரத்தை தான் ஃபுல்லும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ கர்நாடகா பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தண்ணின்னு வரும்போது மாநிலத்துக்கான பிரச்சனையா ஒன்னா நிக்கிறாங்க.
பாஜக, காங்கிரஸ் எல்லாருமே ஒண்ணா நிக்கிறாங்க. அதுக்கு மத்திய அரசு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா மத்திய அரசுடைய ஜல் ஜீவன் திட்ட அமைச்சர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, நீங்க அணை கட்டிக்கோங்கன்னு சொல்லும் போதுதான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஆத்துக்கு கீழே இருக்கிற மாநிலங்களோட சம்மதம் தேவையில்லாம அணை கட்டலாம் அப்படி ஒரு விஷயம் சொல்லுது. அப்ப மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு சப்போர்ட் பண்ணுது. கர்நாடகால இருக்கக்கூடிய மாநில அரசுகளும் பாஜக இருக்கட்டும் இல்லைன்னா காங்கிரஸா இருக்கட்டும் ஒத்துமையா இருக்காங்க. ஆனா அப்படியே தமிழகத்துக்குன்னு வரும்போது தமிழர்களோட உரிமை வந்து அங்க பாதிக்கப்படுதுன்றப்போ திமுகவும் தாவேக்கவும் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தானே இதை சாத்தியப்படுத்த முடியும். ஏன் இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு இவ்வளவு வீராப்பு? தாவேக்கா வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை ஒரு பக்கம் கூட்ட மாட்டேன்றாங்க. இவங்க எல்லாரும் நீங்க கூட்டுங்க அப்படின்னா மட்டும்தான் நான் எம்பிக்கள் நடத்தக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்பேன்றாங்க. ஒட்டு மொத்தமா இங்க அரசியல் மட்டும் தான் பண்றாங்களா? மக்களுடைய நலனை கன்சிடர் பண்றாங்களா இல்லையான்றது பெரிய கேள்வியா இருக்குல்ல. இவ்வளவு முக்கியமான பிரச்சனையில 150 வருஷ கால காவேரி பிரச்சனையில இதுல வந்து பலவிதமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து முடிஞ்சு நடுவர் மன்றம் அமைச்சு அப்புறம் ஆணையம் அமைச்சு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து 2018 அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ன 15 வருஷம் அமுல்ல இருக்கும். அது அதை ஒட்டி தான் இந்த காவேரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. நமக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தால் ஆணையத்திட்ட சொல்லணும், இல்லை சுப்ரீம் கோர்ட்டை போய் கதவை தட்டணும். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்போ நீங்கள் திடீர்னு யாரை கேட்டுட்டு நீங்கள் கர்நாடகா பேச்சுவார்த்தைக்கு போகிறது முடிவு பண்ணீங்க? இவ்வளோ முக்கியமான பிரச்சனை யாரையாவது கலந்து ஆலோசிச்சிங்களா? அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டிங்களா? இது வந்து காவேரி விஷயத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான கொள்கை முடிவு எடுக்கிறீங்க. பேச்சுவார்த்தைன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அதை யாரை கேட்டுட்டு இருக்கிறீங்க? பேசாதீங்கன்னு விவசாயிகள் சொல்கிறாங்க, பேசாதீங்கன்னு பாமக சொல்லுது, பேசாதீங்கன்னு அதிமுக சொல்லுது, திமுக சொல்லுது. நீங்க யாரை கேட்டு பேசுற மாதிரி டிசிஷன் எடுத்தீங்க? மக்களோட நலனுக்காக முதலமைச்சர் எடுக்க முடியாதுங்க. இது காவேரி இஷ்யூல அப்படி எடுக்க முடியாது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தான் எடுக்க முடியும். ஏன்னா இது வந்து முக்கியமான பிரச்சனை. நீங்க தனிப்பட்ட முறையில முடிவெடுக்க முடியாது. இப்போ உங்களை வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு தான் அவமானம். வராதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, உங்களுக்கு முதல்ல இதுல பேச்சுவார்த்தையே தேவையில்லை. எதுக்காக பேசணும்? பேச்சுவார்த்தைக்கு அவசியமே கிடையாது. இது முடிஞ்ச விஷயங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தாச்சு, 15 வருஷம் அமலில் இருக்கு. அவங்க வாட்டர் ரிலீஸ் பண்ணலைன்னா நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் கதவை தான் தட்டுமே தவிர பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. நாளைக்கு மேகதாது விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் சொல்லுவான், நீங்க 2 பேரும் தான் பேசுறீங்களே, பேசிக்கோங்கன்னுவான். அப்புறம் நம்ம பாடுபட்டதெல்லாம் வீணா போயிடும். தேவையில்லாம நல்ல வேலை இது சிவகுமார் வர வேண்டான்ட்டார். இவருமே அங்கே பேசியிருந்தாருன்னா தமிழ்நாட்டோட நலன்களை மொத்தமா இழந்துருப்போம் நம்ம. ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட்டு கண்டுக்காத போயிருக்கோம். நல்ல வேலை இது நடக்கலை. இந்த பேச்சுவார்த்தை நடக்காத இருந்து நல்லது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு இதை பண்ணணும்னு விஜய் ட்ரை பண்ணது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா வந்து அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டார். தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக விஷயம் பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரான விஷயம். அதை வந்து நீங்கள் மறுபடியும் ஆரம்பிச்சிங்கன்னா பழைய காலத்தில் கர்நாடகா பண்ண மாதிரி இதை இழுத்துனே போயிடுவாங்க. அவங்க நம்ம தமிழ்நாட்டை காலி பண்ணிடுவாங்க சுத்தமாக. மேகதாதை கட்டி முடிச்சிடுவாங்க பேச்சுவார்த்தையிலேயே. அதெல்லாம் பண்ணாத இருக்கிறது பெட்டர். ஏன்னா பழைய காலத்தில் பேச்சுவார்த்தை சொல்லி தான் பல டைம் கட்டி விட்டானுங்க கருணாநிதி காலத்திலேயே. அதனால பேச்சுவார்த்தைக்கு போகிறதுன்றது டேஞ்சரான ஒரு விஷயம். இவருக்கு யார் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த விஷயம் முடிஞ்சு போன விஷயம். நம்மளோட பிரச்சனை இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டோ ஆணையத்திட்ட தான் போகணும். இது யாரோ தவறாக அட்வைஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். அதனால தான் விவசாயிகள் வேண்டாம் போகாதீங்கன்றாங்க. பாமக வேண்டாம் சொல்லுது, திமுக வேண்டாம் சொல்லுது, அதிமுக வேண்டாம், பல பேர் வேண்டாம் தான் சொல்றாங்க. பேச்சுவார்த்தையா வேண்டாம். கூட்டணி கட்சிகள் கூட 1-2 கட்சிகள் வேண்டாம் தான் சொல்றாங்க. அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து இவர் தவறான ஒரு முடிவு எடுத்துட்டார். அதை ரகசியமாக வச்சிருந்தார். அது சிவகுமார் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஏதோ சாதனை பண்ணலாம் பாத்தீங்க, அங்க போய் பேசி 2 டிஎம்சி தண்ணி வாங்கி ஆஹா விஜய் என்ன போனாரு தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லலாம் பாத்தீங்க. அவர் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு சிவகுமார். உங்களோட திட்டம் வெளில வந்துருச்சு. சில விஷயத்த கசிய விட்டீங்க அனாவசியமா. அது வந்து உங்களுக்கு எதிராக நேரம் போயிட்டு. ஆக்சுவலா வந்து நீங்க அந்த மாதிரி முடிவை எடுத்துக்கூடாது. ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை போட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க கேட்டு விவசாயிகள் பிரச்சனை பத்தி எல்லாம் கூப்பிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அது மாதிரி கேட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்க தனியா ஒரு முடிவு தனியா ரகசியமா பேசணும் பாத்தீங்களா, அதுதான் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு. இல்ல மேபி இந்த மாதிரியான எதிர்ப்புகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சு கூட அவருக்கு ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம் வெளியில சொல்லாம. எதிர்ப்புகள் வரும்போது ஏன் போறீங்க? அப்ப தமிழ்நாட்டு நலனுக்கு விரோதமான வரலாறுகள் உண்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நீங்க ஜேர்னலிஸ்டா இருக்கீங்கன்றப்போ உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு கடந்த கால வரலாறுகள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து நேரடியா கர்நாடகாவுக்கு போய் அதெல்லாம் நடுவர் மன்றத்துக்கு முன்னாடி கதை. அதெல்லாம் இப்ப கிடையாது. அந்த கதையெல்லாம் நடுவர் மன்றத்துக்கு முன்னாடி குண்டுராவிட்ட காபி சாப்பிட்டாரு, தண்ணி குடிச்சாரு, காவிரி தண்ணி கொண்டு வந்தார். அந்த கதையெல்லாம் பழைய கதை. நடுவர் மன்றம் வந்த பிறகு, நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு, ஆணையம் போட்ட பிறகு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த பிறகு இதற்கெல்லாம் கர்நாடகா எவ்வளவு தடையை போட்டாங்கன்னு தெரியும். அதெல்லாம் மீறிதான் இது வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுல அர்த்தமே கிடையாது. நல்ல வேளை யாரோ தவறா இந்த விஷயத்துல யாரோ தவறா விஜய்க்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்க. ரகசியமா அவர் பண்ண பார்த்தாரு, அது எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. ஆனா அவர் வந்து நேற்று சட்டமன்றத்துல பேசும்போதே ஒரு விஷயத்த சிஎம் பதிவு பண்றாங்க. நான் ஒரு முயற்சி பண்ணலாம் தான் பார்த்தேன். ஏன்னா எத்தனை பெரிய பெரிய நாடுகளே வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்க்கிறாங்க. ஜஸ்ட் நான் ஒரு முயற்சி தான் பண்ணலான்னு இருந்தேன். அதுல எந்த அவமானம் வந்தாலும் நான் என்னுடைய மக்களுக்காக ஏத்துக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கேன்றாங்க.
ஸோ இதுக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்களும் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு பேச்சுவார்த்தைக்காக தான் போறாங்க, ஏதாவது ஒரு அவமானம் நடந்ததுன்னா நாங்க விட்டுருவோமா, கண்டிப்பா நாங்க பக்கபலமா இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த தானே சொல்றாங்க. இது சிம்பத்தி கார்டு பிளே பண்றாரு அவரு. எந்த அவமானத்தையும் தாங்க சிம்பத்தி கார்டு. ஏங்க ஒரு முறையான ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு விஷயத்துல எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, அந்த விஷயத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அது கோர்ட்டு தான் அது முடிவா வந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம தட்ட வேண்டிய கதவு கோர்ட்டு கதவு தான் சொல்ற போது நான் அவமானத்தை தாங்கிப்பேன் அதெல்லாம் சொல்றதுனால சிம்பத்தியை பிளே பண்றது. ஆக்சுவலா நீங்க எடுத்த முடிவு தப்பு, பேசணுன்ற எடுத்த முடிவு தப்பு, அதை ஒத்துன்னு போக வேண்டியதானே. அப்ப பேசணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு நீங்க சம்மதம் வாங்கிட்டு போக வேண்டியதானே, விவசாயிகளோட சம்மதத்தை வாங்கிட்டு போக வேண்டியதானே, ஏன் போல? இல்ல சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை மதிக்காம இப்ப வரை இருக்கிறது கர்நாடக அரசு. அதுக்கு நீங்க முறையிடுங்க சுப்ரீம் கோர்ட்ல, அதுதான் வழி. 10 வருஷமா அதிமுக போய் பேசினாங்களா? கர்நாடகாவோட பேசவே இல்லையே, எதுக்கு ஏன் பேசணும்? ஜெயலலிதா வாஸ் வெரி கிளியர், பேச்சுவார்த்தையே கூடாது, கோர்ட்டு தான் தெளிவா இருந்தாங்க. எங்க அம்மா வழியில் ஆட்சி செய்யறேன்னு சொல்றாங்களே இவங்க, ஏன் அந்த அந்த இந்த விஷயத்துல அம்மா வழியை ஃபாலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க? ஷி வாஸ் வெரி கிளியர், நோ டாக்ஸ், கோர்ட்டு தான் நமக்கு ஒரே வழின்னு அவங்க தெளிவா இருந்தாங்க ஜெயலலிதா. இல்ல அம்மா வழியை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்றதே ஒரு நல்ல விஷயமா அப்படின்றதுதான் நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு. அவங்க பெருமைப்பட்டுக்கிறாங்க, பெருமைப்பட்டு சொல்றாரு அம்மா வழியில் ஆட்சி நடத்தணும். அவருக்கு இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற அதிமுக எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வரணும்ல, அதுக்காக அவர் சொல்றாரு, ஏதோ பேச்சுக்காக சொல்றாரு வச்சுக்கோங்க. மிச்சம் மீதி இருக்கிற அதிமுக எம்எல்ஏ உள்ள இழுக்கணும்ல, ரிசைன் பண்ணிட்டு வரணும்ல, வந்தாதானே எலெக்ஷன் நடக்கும். இவங்களுக்கு தனக்கான ஒரு மெஜாரிட்டி சேர்க்கணும்ல, இப்போ அதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க. அம்மாவை ஆதரிக்கிறாங்க, எம்ஜிஆர் எல்லாம் தனக்கு மெஜாரிட்டி வந்த பிறகு எம்ஜிஆரையும் அம்மாவையும் எங்க வைப்பாங்கன்னு தெரியல, பொறுத்து தான். நிறைய பேர் வர ரெடியா இருக்காங்க, ஆனா விஜய் அவர்கள் தான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. சிஎம் தான் வந்து அதிமுகல இருக்கவங்க ரிசைன் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாங்க, பட் வர வேணான்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவரு ஸ்டாப் பண்ணல, தேர்தல் கமிஷன் எலெக்ஷனை தள்ளி போட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அது எப்ப நடக்கும்னு தெரியல, அதனால அவங்க நின்றுட்டாங்க, வரவங்க நின்றுட்டான், வரவங்க எல்லாம் நின்றுட்டாங்க. அது எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டா பாருங்க, அடுத்த ஒரு குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 எம்எல்ஏ ரெடியா இருக்காங்க வரதுக்கு. அதிமுக ரிசைன் பண்ணிட்டு வரதுக்கு 6 பேர் ரெடியா இருக்காங்க. திமுகலயும் நிறைய பேர் ரெடியா இருக்கதா கேள்விப்பட்டேன். நமக்கு தெரியாது திமுக இருந்து போறாங்களா இல்லைன்னு தெரியாது, அதிமுக இருந்து போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதிமுக வேலுமணி அவங்க தான் அதிமுகவுக்கு தான் இவரே சொல்றாரு, ஆதவர்ஜினாவே நாங்க தான் புதிய அதிமுகன்றாரு அவர் தான், அதனால எல்லாருமே அங்கதான் போறாங்க. எம்ஜிஆர் பேரை சொல்றாரு, ஜெயலலிதா பேரை சொல்றாரு. இதுக்கு திமுக எதுக்கு போனாங்க? திமுக தான் எனக்கும் திமுகவுக்கும் தான் ஆகாதுன்னு அவர் தான் சொல்றாரு. எங்களுக்கு எதிரி திமுக தானே சொல்றாங்க, அவரை திமுக இருந்து வரவங்களை ஏத்துப்பாங்களா அவங்க? எம்எல்ஏக்களை சொல்றேன். இல்ல அதான் அப்ப அதிமுக அப்படி பார்த்தா அதிமுகவும் ஊழல் சக்தின்னு தான் சொன்னாரு. அப்ப அங்க இருந்து வர்றவங்கள ஏத்துக்கிறாங்கல்ல. விஜயபாஸ்கர் ஏத்துனாங்கல்ல, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவங்க மேல கேஸ் இருக்குல்ல, வாரம் சனிக்கிழமை சந்தை நடத்தி ஆளை எடுக்கிறாங்கல்ல, சந்தையை கூட்டுறாங்கல்ல. இல்ல மக்கள் வந்து அவங்களா எழுச்சியா போறாங்க. இதுல தாவேக்க அரசு நீங்க வாங்கன்னு யாரையுமே கூப்பிடல. அவங்க கூப்பிட மாட்டாங்க, அவங்களாம் தானா தான் வராங்க. நான் உண்மையில இல்லைன்னு சொல்ல வரல, தானா தான் வராங்கன்னு தான் சொல்றேன். தானா வர்றது கொஞ்சம் நின்று போயிருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எலெக்ஷன் தள்ளி போச்சு இல்ல, அதெல்லாம் நின்று போயிடுச்சு. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.